இப்போ கார்டியாக் அரெஸ்ட் அப்படின்றதும் டெம்பரேச்சர் மைனஸில் போகிறதுனால உண்டாகக்கூடிய தொந்தரவு. அதாவது ஃப்ரீசரில் ஒரு டம்ளரில் தண்ணி ஊற்றி உள்ளே வைங்க அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இப்போ என்ன ஆகும், அது வந்து ஐஸ் கட்டியாக மாறுது அப்படின்னா எடுத்த உடனே ஐஸ் கட்டியாக மாறாது. இப்போ ஸ்டார்டிங் லேசான ஒரு வித இறுக்கம் உண்டாகும், அதுக்கப்புறமா அந்த இறுக்கம் அதிகரித்து கொஞ்சம் ஐஸ் கட்டியாக மாறும், அடுத்தபடியாக ஃபுல் அண்ட் ஃபுல் அது ஐஸ் கட்டியாக மாறிடும். இப்படி 3 ஸ்டேஜ்னு வச்சுருக்கேன். இது நம்ம உடம்புல எப்படி அறிகுறிகளாக காட்டும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே லேசாக வரக்கூடிய அந்த இறுக்கம் என்பது பிபி, அந்த ப்ரெஷர் காட்டும். போனே டக்குன்னு டாக்டர்கிட்ட போனால் தலைவலிக்குது, பிபி அதிகமாகுதுன்னே அவங்க சொல்லுவாங்க உப்பை குறைச்சி சாப்பிடுங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உப்பை குறைப்பது என்பது டெம்பரரி சொல்யூஷன். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்றது உப்பு உணவுகளை குறைத்து சாப்பிட வேண்டும். ஓகே, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் போகும்போது அந்த இறுக்கம் இன்னும் அதிகமாகும் போது நமக்கு உடம்பு வலி அப்படின்ற சிம்டம்ஸை காட்டும். நிறைய பேருக்கு வாயு பிடிக்கும், கழுத்தை திருப்ப முடியாது, உடம்பு அந்த வலி அங்கங்கே பிடிச்சிக்கும். அப்போ அது டெம்பரேச்சர் மைனஸில் போகிறதுக்கான அடுத்த ஸ்டேஜ். அப்போயாவது அவங்க அந்த டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அப்பையும் முடியலன்னும் போது திரும்பவும் அந்த டெம்பரேச்சரானது மைனஸில் போகுது அப்படின்னா எப்படி அங்கே டம்ளரில் ஊற்றின தண்ணி முழுவதுமாக ஐஸ் கட்டியாக மாறிடுச்சோ அதே போல் டெம்பரேச்சர் நம்ம உடம்புல மைனஸில் போனதுக்கப்புறம் இந்த இருதயத்தை அப்படி படக்கு துடிக்குதுன்னா இந்த இருதயத்தை செயல்பட விடாமல் அரெஸ்ட் பண்ணி நிற்க வச்சாங்க. அப்போ அதுதான் நிறைய சினிமாவில் பார்ப்பாங்க, நெஞ்ச பிடிச்சிட்டு இது பண்ணுவாங்க. அப்போ இருதயம் செயல்பட விடாமல் அது உறைந்து போன ஒரு நிலை தான் கார்டியாக் அரெஸ்ட். இப்போ டெம்பரேச்சர் மைனஸில் இருக்கக்கூடிய அந்த உப்பு உணவுகளால் அதிகம் உண்பதால் உண்டாகக்கூடிய தொந்தரவு தான் புளிப்பு உணவுகளை அவங்க ஆரம்பத்தில் உப்பு உணவுகளை தவிர்த்து விட்டு புளிப்பு உணவுகளை சாப்பிட்டால் இந்த பிரச்சனை விடுபடலாம். வாழ்க வளமுடன், வாழ்க வளம்பர், வாழ்க வளமுடன்.